உயர்கல்வியை சீரழிக்கும் திமுக அரசு. சான்றோர்கள் எத்தனை முறை எடுத்து கூறினாலும் கேட்காத மன்னன் அரசையும் கல்வியையும் இருளில் தள்ளிவிடுவான். அது போலத்தான் தமிழ்நாட்டில் இன்றைய உயர்கல்வித்துறை உள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களுக்கு நிரந்தர துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பல முறை எச்சரித்திருக்கிறார். ஆனால் அது செவிடன் காதில் ஊதிய சங்கு போலவே ஸ்டாலின் தலைமையிலான அரசின் காதுகளுக்கு கேட்காமல் உள்ளது. எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த அரசின் அலட்சியமே கல்வித்துறை சீரழிந்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்ட காலமாக துணைவேந்தர் நியமனங்கள் நடைபெறாததன் விளைவாக பேராசிரியர்கள் நியமனத்தின் தாமதம், புதிய கல்வி திட்டங்களுக்கு அனுமதி பெறுவதில் தாமதம், ஆராய்ச்சி ஒத்துழைப்புகள் முடக்கம் என நிர்வாக சிக்கல்கள் பெருகியுள்ளன. இதற்கெல்லாம் திமுக அரசின் மெத்தன போக்கே காரணம். தொடர்ச்சியான தற்காலிக துணைவேந்தர் நியமனங்கள் கல்வி நிர்வாகத்தில் உறுதியற்ற நிலையை உருவாக்கியுள்ளன. இதனால் கல்வி தரமும் ஆராய்ச்சி திறனும் தடுமாறி மாணவர்களின் எதிர்காலத்தையே ஆபத்திற்குள்ளாக்கியுள்ளது. இது மட்டுமின்றி திமுக ஆட்சியில் 15 புதிய கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளதோடு 253 புதிய பாடப்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு ஆசிரியர் கூட புதிதாக பணியமர்த்தப்படவில்லை. புதிய கல்லூரிகளும் புதிய பாடப்பிரிவுகளும் தொடங்கினால் மட்டும் போதாது, அதற்கான ஆசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான கல்வி மாணவர்களை சென்றடையும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததன் காரணமாக மாணவர்களின் சேர்க்கை சென்ற ஆண்டை விட 16,000 குறைந்துள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றன. தலைமை இல்லாமல் திசை மாறிய கப்பல்களாக மிதந்து கொண்டிருக்கும் கல்வி நிறுவனங்களை பாதாளத்தில் தள்ளி வருகிறது இந்த அரசு. இனியும் திமுக ஆட்சி தொடர்ந்தால் பல்கலைக்கழகங்கள் முழுவதும் மூழ்கிய கப்பலாகிவிடும்.